ஹாய், ஹவ் ஆர் யூ? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த் ஏப்ரல் 2026 கரெக்டாக நம்ம டே 26 இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீச் அண்ட் கம்யூனிகேஷன் தெரப்பி டெக்னிக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டெக்னிக்கோட பேர் பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதாவது பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. PECS. P is picture, E is exchange, C is communication, S is system. ஓகே, உங்கள் குழந்தை இன்னும் பேச ஆரம்பிக்கல, உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது, கம்யூனிகேஷன் டிலே இருக்குது, அவங்க எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் வேணும்னா கேட்டு வாங்க மாட்டாங்க. எனக்கு பிஸ்கட் வேணும் கேட்டு வாங்க தெரியாது. அதுக்கு பதிலாக உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல போயிட்டு உங்கள் விரலை வச்சு பாயிண்ட் பண்ணுவாங்க, இல்லை அழுது காட்டுவாங்க, இல்லை அவங்க ஃபேஸில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுவாங்க. ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண தெரியாது. அந்த கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுற ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் டெக்னிக் பேர் பெக்ஸ். ஸோ கம்யூனிகேஷனுங்கிறது வேர்ட்ஸில் மட்டுமே ஸ்டார்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு பவர்ஃபுல் டூல். அதாவது அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கம்யூனிகேஷனை எப்படி இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பெக்ஸோட கான்செப்ட். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஆல்டர்னேட் ஆக்மெண்டேட்டிவ் கம்யூனிகேஷனை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் வரக்கூடிய ஒரு சப் டெக்னிக் தான் இந்த பெக்ஸ். ஓகே, ஸோ பெக்ஸுங்கிறது எப்படின்னா, இட் இஸ் அ சிம்பிள் டெக்னிக் விச் யூசஸ் பிக்சர் கார்ட்ஸ் டு கம்யூனிகேட். பிக்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைக்கு பிஸ்கட் வேணும்னு குழந்தை அழுகுது, அதுக்கு என்ன வேணும்னு சொல்ல தெரில. ஸோ ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க சிம்பிளாக அந்த பிஸ்கட் இருக்க பிக்சரை காமிச்சு எனக்கு இது வேணும்னு உங்கள்ட்ட அந்த பிக்சரை காட்டுற அந்த மெத்தடுக்கு பேர் பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேட். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இப்படி நான் கம்யூனிகேட் பண்ணால் அது எனக்கு வேணுங்கிறத நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. நிறையா குழந்தைங்களுக்கு, ஆட்டிசம் இருக்க குழந்தைங்களுக்கு தனக்கு கம்யூனிகேட் பண்ணலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. தனக்கு ஸ்பீச் டிலே இருக்கு, அதெல்லாம் உணர முடியாது. பட் எதனால எப்படிங்கிறத அவங்க இன்னும் உணரவே இல்லை. ஸோ அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் லேக் இருக்கிறதுனால அவங்களுக்கு சில ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கலாம், அதுவே ஒரு டேண்ட்ரத்துக்கு ஒரு காசாக இருக்கலாம். இந்த பெக்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட இன்டர்னல் கம்யூனிகேஷன், அவங்க மைண்டில் உள்ள அந்த கம்யூனிகேஷன் ப்ளஸ் இன்டராக்ஷன் அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. மோஸ்ட் காமனாக பேரண்டோட கன்சர்ன் என்னவா இருக்கும்னா, நீங்கள் இந்த மாதிரி பெக்ஸ் மாதிரி ஆல்டர்னேட் கம்யூனிகேஷன் டெக்னிக்லாம் போனீங்கன்னா குழந்தை பேசுறது நின்றும், ஸ்பீச் டிலே ஆயிரும். அப்படி கிடையாது. பெக்ஸ் டஸ் நாட் டிலே ஸ்பீச். இன்ஃபேக்ட் அது குழந்தை பேச ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பெக்ஸில் நான் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்பர் 1 ஸ்டெப் குழந்தை அந்த பிக்சர் கார்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி இன்னொருத்தவங்கள்ட்ட காட்டுறது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணுறது. ஸ்டெப் 2, டிஸ்டன்ஸ்லேருந்தே ஒரு பர்சன்ட்டை போய் காமிச்சு கம்யூனிகேட் பண்ணுறது. நம்பர் 3, டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸை டிஃப்ரெண்ட் யூசஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நம்பர் 4, அப்போ தான் சிம்பிள் சென்டென்ஸை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது. ஐ வாண்ட் பிஸ்கட், ஐ வாண்ட் ஜூஸ். நம்பர் 5, கொஷின்ஸ், நம்ம கேட்குற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறது. நம்பர் 6, அவங்களே கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் போயிட்டு இருக்குன்னா, ஓ ஐ சி த கார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஸோ பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பிக்சர்ஸ், இட் இஸ் அபவுட் பில்டிங் கம்யூனிகேஷன் ஃப்ரம் த ஸ்க்ராச், ஒரு பேசிக் ஸ்டெப்லேருந்து. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் வித் ஆட்டிசம் நம்ம 50% நம்ம பார்த்துருக்கோம் ஸ்பீச் டிலே. அதில் நிறையா பேருக்கு மினிமல் ஸ்பீச், மினிமல் லாங்குவேஜ் அல்லது ஏவர்பலாக இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்பீச்சை இனிஷியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்டான டூல். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் அ பேசிக் ஹியூமன் நீட். எவ்ரி சைல்ட் டிசர்வ்ஸ் a way to express themselves. ஸ்பீச் சம்டைம்ஸ் லேட்டாக கூட வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் கம்யூனிகேஷன் நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஸோ பெக்ஸுங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் விச் கேன் ஹெல்ப் டு ப்ரொமோட் தேர் ஸ்பீச். ஸோ உங்கள் குழந்தைக்கு கம்யூனிகேஷன் ஸ்பீச் டிலே இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரபிஸ்ட்டை பெக்ஸ் சிஸ்டம் பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ வில் கம் பேக் வித் another video tomorrow morning. Thank you very much.